மாம்பழம் பிடிக்கும்னா மாம்பழம் கிடைக்கிற சீசன்லலாம் இந்த மாதிரி பாயசம் பண்ணி சுவாமிக்கு வந்து ஒரு நல்ல நாள் அதுவுமா நமக்கு வந்து நைவேத்தியம் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இன்றைக்கி மாம்பழ பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுப்போம். இது வந்து ஒரு மாம்பழம், அதில் ஒரு பல்ப்பு தான் எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த நெய்யில் வந்து அது போட்டுருவோம். நான் பல்ப்பு அளந்து பார்த்ததில் இந்த இந்த கிளாஸில் 1.25 கிளாஸ் வந்து இருந்தது. இதில் நெய்யில் நல்லா இது வந்து வதக்கின்றிருக்கோம். மாம்பழத்தோட பச்சை வாசனையும் போனால் அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு நம்ம இதை நல்லா வந்து வதக்குவோம். இந்த பக்கத்தில் நான் வெல்லம் வச்சுருக்கேன். இதில் இந்த கிளாஸில் தான் இந்த மாம்பழத்தோட பல்ப்பு வந்து அளந்தேன். அதனால் வந்து 1.25 கிளாஸ் அது இருந்தது. நான் இது வந்து ஒரு 1.5 கிளாஸ்லேருந்து 2 கிளாஸ்க்குள்ளே நமக்கு வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 1.5 கிளாஸ் தான் எடுத்துகிட்ருக்கேன். நம்ம வந்து வெல்லம் போட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு அது வந்து மெல்ட் ஆகிட்டுருக்கு. பக்கத்தில் மாம்பழம் நல்லா வதங்கின்ட்டுருக்கு, நெய்யில் நல்லா ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. நம்ம இதை பண்ணும்போது நம்ம மாம்பழத்தோட நெய்யோட நல்ல ஸ்மெல்லு நமக்கு வந்து தெரியும். நல்லா இது வந்து இந்த மாம்பழம் பாயசம் வந்து இந்த தமிழ் நியூ இயருக்கு வந்து நான் வந்து தமிழ் புத்தாண்டுக்கு வந்து நான் வந்து பண்ணினேன். இது தேங்காய் பால். ஃபஸ்ட்டு தேங்காய் பால், அதாவது திக்காக இருக்கிற கெட்டியான ஒரு தேங்காய் பால் வந்து 1 கிளாஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் பால் வந்து செகண்டும் தேர்டும், அதாவது 1.5 கிளாஸ் வந்து தேங்காய் பால் இருக்குது, ரெண்டும் சேர்த்து. இது கொஞ்சம் கை விடாமல் நம்ம வந்து வதக்கிட்டு இருக்கணும். அடி பிடிக்காமல் நம்ம வந்து பார்த்துக்கணும். வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து வடிகட்டிட்டு அந்த மாம்பழ பல்ப்பில் விட்டுற போகிறேன். அந்த வந்து வெள்ளை தண்ணியை நான் வடிகட்டிட்டு இதில் வந்து நான் விட்டாச்சு. இப்போது ஒரு சிம்மிலே இருக்கட்டும், ஒரு 10 நிமிஷம் நல்லா இது வந்து கொதிக்கட்டும். ஏன்னா அந்த வெள்ளத்தோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். இந்த மாம்பழம் பல்ப்பு வந்து நான் நெய்யில் போட்டு வதக்கிட்டு இருந்தேன் இல்லையா, அது ஒரு 7-8 நிமிஷம் நம்ம நல்லா வந்து வதக்கணும். அடிப்பிடிக்காமல் நம்ம சிம்மில் வச்சு வதக்கினா போதும். அது நல்லா நமக்கு வந்து அதோட வாசனை நமக்கு நல்லா தெரியும். ஒரு 6-7 நிமிஷம் நான் நல்லா வதக்கினேன் அந்த மாம்பழ பல்ப்பு. அதுக்கப்புறமா இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டிட்டு இதில் விட்டுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டேன். 7-8 நிமிஷம் நல்லா இது கொதிச்சுடுத்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த செகண்டும் தேர்டும் பால் ஒரு 1.5 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அது இதில் விட போகிறேன். திரும்பி இது வந்து ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொஞ்சம் கொதித்து திக்காக ஆகட்டும், அப்புறமா பார்க்கலாம். ஒரு சின்ன கடாய் எடுத்து அதில் 1 ஸ்பூன் வந்து நெய்யை விட்டுருக்கேன். முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். நல்லா வந்து கொதிச்சுட்டுருக்கு. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கூட அது கொதிக்கட்டும். முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. இது வந்து ஒரு கொஞ்சம் மாம்பழ துண்டுகள் பீஸ், அதை கூட நெய்யில் வறுத்துட்டு கடைசியில் பாயசத்தில் சேர்த்துருவோம். வறுத்துட்டு நம்ம பாயசத்தில் சேர்த்துருவோம். ஆஃப் பண்ணிவிடுவோம். இதில் கொஞ்சம் சுக்கு பொடியும் கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த திக்கு பால் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு பால், அதையும் விட்டுருவோம். அவ்வளோதான், மாம்பழ பாயசம் ஓவர். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் விட்ட அப்புறமா ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று லைட்டாக கொதி வந்த அப்புறமா ஆஃப் பண்ணிவிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மாம்பழம் பாயசம் வந்து தயாராகிடுது. இனி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், மாம்பழம் பாயசம்
சூப்பராக வந்து தயாராகிடுது. அவ்வளோதான். இந்த மாம்பழ பாயசம் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.